அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் நோன்பாளிகளுக்கான உணவு 500 பேருக்கு இன்றைக்கு நாள் 15. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் உணவுக்கான தேவை 25,000 ரூபாய் ஆகுது. தொடர்ந்து உணவு செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வெஜிடபிள்ஸ், பட்டாணிகள், கடலைகள் போட்டு வெள்ளை குருமா, கோதுமை பரோட்டா. மாஷா அல்லாஹ். இதில் இருக்கிறது கசகசா போடாமல் முந்திரி குருணை போட்டு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கரண்டி பிடிக்கிற ஒவ்வொரு சமயமும் ஏதோ ஒரு பெரிய போர்க்களத்துக்கு போகிற மாதிரியான உணர்வு இருக்கும். இதை சமைச்சு கொடுத்து இந்த வேலைகளை செய்கிற எல்லாருக்கும் அல்லாஹ் சிறந்த பாக்கியத்தை தரட்டும். சுப்ஹானல்லாஹ். கோதுமை பரோட்டா இன்னைக்கு கோதுமை பரோட்டா பேக் பண்ணியே வந்துருச்சு. கோதுமை பரோட்டா நம்ம சிஸ்டர்ஸ் வீட்டிலேருந்து சொல்கிறோம். அவங்க சில பேர் சேர்ந்து செஞ்சு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தொட்டு பார்க்கும்போது எந்த ஒரு எதுவும் இல்லை, ஹார்ட்னஸும் தெரியலை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த கோதுமை பரோட்டாவும் வெஜிடபிள் குருமாவும். சுப்ஹானல்லாஹ். நிச்சயமாக அந்த காணொலியோட இணைப்பில் இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட உதவியை பதிவு செய்யுங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பல கிராமங்களில் நோன்பாளிகளுக்கு அவ்வளோ சிரமப்படுறாங்க உணவுக்கு. அதையும் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். எனவே இந்த உணவளிக்கும் பங்குல எங்களோட சேர்ந்து நீங்களும் பங்கு பெறுங்க. அல்லாஹ்வுக்காக. ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா, உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா என்ற இறைவனுடைய கேள்விக்கு நாம் இதோ இந்த உணவளிக்கும் பணியில் இந்த ரமலானில் பங்கு பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.